அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வருகின்ற கந்தசஷ்டியின் திருக்கல்யாண நிகழ்வு. இன்றைக்கி சூரசம்ஹாரம் முடித்து நாளைய தினத்தில் முருகனுக்கும் தேவயானைக்கும் நடக்கக்கூடிய திருக்கல்யாண நிகழ்வு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மனம் நமக்கு குளிருங்க. ஏன்னா அந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கறதுனால நமக்கு நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கான அந்த ஒற்றுமை, அந்யோன்யம் இது எல்லாம் பெருகுவதற்கும், நல்ல ஒரு செல்வங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கும், வேண்டிய வரங்கள் வேண்டியபடியே கிடைப்பதற்கான ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தான் திருக்கல்யாண நாள். அப்படிப்பட்ட நாளில் நம்முடைய வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, செல்வங்கள் பெருகுவதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். கந்தசஷ்டிய மிக முக்கியமான 6வது நாளில் சூரசம்ஹாரம் முடித்ததுக்கப்புறமேட்டு தேவர்கள் எல்லாருமே தங்களுடைய குலத்தையே முருகப்பெருமான் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தேவேந்திரன் தன்னுடைய மகளான தேவயானியை முருகனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த நிகழ்வு தாங்க 7வது நாளான முருகன் திருக்கல்யாண நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கந்தசஷ்டியுடைய 6 நாட்கள் நம்ம விரதங்கள்லாம் இருந்து வேண்டி வழிபட்டிருப்போம். ஆனால் 7வது நாளான அந்த திருக்கல்யாண வைபவத்தை நம்ம பார்த்தா தான் இந்த விரதமே நமக்கு கரெக்டாக பூர்த்தி பெறும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் நம்பிக்கையும் இருக்குது. அதனால தான் நீங்கள் 7வது நாட்கள் நிறைய பேர் விரதம் இருக்க மாட்டீங்க. இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இப்படி முருகனுடைய அந்த திருக்கல்யாண நிகழ்வை நீங்கள் போய் கண்குளிர பார்த்துட்டு வந்தாலே போதும். நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துக்கு பல நன்மைகள் வரும். இந்த திருக்கல்யாண நேரத்தில் நம்ம முருகப்பெருமான் கிட்ட என்ன கோரிக்கைகள், நம்ம என்ன விண்ணப்பங்கள் வச்சாலுமே அது கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எதற்காக சொல்கிறாங்கன்னா, கல்யாண குணநலன் தெய்வீக திருமணத்தில் ரொம்ப நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலம். பொதுவாகவே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணுறப்ப எந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்கும் பாருங்கள். அதாவது நல்ல ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு பூரிப்பு இருக்கும். யார் என்ன கேட்டாலுமே ரொம்ப ஒரு மனநிறைவோடு ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க, ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட கல்யாண குணநலன்கள் தெய்வீக திருமணத்தில் அப்படி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம எதை வேண்டினாலுமே அது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுவும் திருக்கல்யாண சமயத்தில் நீங்கள் சுவாமி கிட்ட வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் என்ன வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும்ங்கிறது தான் ஐதீகம். நீங்கள் கந்தசஷ்டிக்காக 6 நாட்கள் விரதங்கள், 7 நாட்கள் விரதங்கள், இல்லாட்டி நாங்கள் விரதங்களே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய திருக்கல்யாண நிகழ்வை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில், எல்லா முருகன் கோவிலும் நாளைக்கு நடக்கும். சில கோவிலில் மதியானம் பண்ணுவாங்க, சில கோவில்களில் மாலை நேரத்தில் பண்ணுவாங்க. அப்படி எந்த நேரமாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் போய் அம்பாளையும் சுவாமியையும் முருகனையும் போய் பார்த்து நீங்கள் போய் சேவித்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இது மாதிரி எனக்கு பண்ணிக்கொடு முருகா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படியே முருகப்பெருமான் உடனே வரத்தை கொடுத்துருவாராம். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த திருக்கல்யாண நிகழ்வை யாருமே எக்காரணம் கொண்டுமே தவறவே விடாதீங்க. நாளைக்கு இப்படி திருக்கல்யாண நிகழ்வு நம்ம கோவிலில் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம். இதை நம்ம செஞ்சால் நம்ம குடும்பத்தில் என்றைக்குமே முருகப்பெருமானுடைய அருள் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், செல்வ வளங்கள் நிறைஞ்சிருக்கும். இது முருகப்பெருமானுடைய மனதை குளிர வைக்கும் வழிபாடுங்கிறதுனால வீட்டில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையானது என்றைக்குமே சிறப்பாகவே இருக்கும். முருகப்பெருமான் போரில் வெற்றி பெற்று திருக்கல்யாணம் முடித்து நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருப்பார். அப்போ புதுசாக திருமணமான ஒரு தம்பதிகளை ஒருத்தங்களை வீட்டுக்கு நம்ம அழைச்சா எப்படி பண்ணுவோம், அதே மாதிரி வள்ளி தெய்வசேனா சமேதராக நம்ம வீட்டில் முருகப்பெருமானை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்தரில் செய்யணும். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க முருகா அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டிட்டு உங்களால் முடிந்த சின்னதான ஏதாவது ஒரு பதார்த்தங்கள், அதாவது நிறைய பேர் சாம்பார், கூட்டு, காய்கறி, பாயசம் அப்படின்னு விருந்து வைப்பாங்க. பெரிய அளவில் கிராண்டாக பண்ண முடியாது கூட உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ அது மாதிரி எளிமையான முறையில் சின்ன ஒரு படையல் முருகனுக்காக நீங்கள் செய்யணுங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சுவாமிக்கு தீபாராதனை எல்லாம் காமிச்சு முருகனுக்கான பாடல்கள் ஏதாவது நீங்கள் போற்றிகள் பாடிட்டு முருகனை நம்ம வீட்டுக்கு அழைக்கணும். அப்படி வீட்டுக்கு அழைக்கிறப்ப முருகா அப்படிங்கிற அந்த ஒற்றை நாமத்தை நம்ம சொல்லி அழைக்கணுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா முருகாங்கிற அந்த ஒரு சொல்லில் 3 முகுந்தனை குறிக்கிறது. பெருமாள் வரப்ப பெருமாளோடு சேர்ந்து மகாலட்சுமியும் வந்துடுவாங்க.
ரூனா ருத்ரனாகிய சிவனை குறிக்கக்கூடியது. சிவன் வந்தார்னா கண்டிப்பாக அவருடைய இடப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படின்னா பிரம்மனை குறிக்கக்கூடியது. பிரம்மதேவர் வரப்ப அவருடைய அந்த நாவில் குடியிருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியும் வந்துடுவாங்க. அதனால தான் முருகாங்கிற அந்த ஒரு வார்த்தையானது நமக்கு மும்மூர்த்திகளும் நம்ம வீட்டுக்கு வந்து தம்பதி சமேதரராக நம்ம வீட்டில் வந்து எழுந்தருளி நமக்கு கண்டிப்பாக அருள் செய்வாங்க. அதனால் நாளைய தினம் நீங்கள் உங்களுக்கு முடிந்த எளிமையான ஒரு படையல் போட்டு முருகா 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 அந்த ஒரு வார்த்தை 3 முறை சொல்லி நீங்கள் அழைச்சி பாருங்கள். நிச்சயமாக குடும்பத்தில் நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை பெருகும். கணவன் மனைவி அந்யோன்யம் நமக்கு அதிகமாக இருக்கும். அதாவது சில குடும்பத்தில் வந்து நம்ம பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஆனால் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இல்லை, அந்யோன்யம் இல்லை பிரிஞ்சு இந்த கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் வரைக்கெல்லாம் போகிறாங்க. அவங்க திருப்பி ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எத்தனையோ பெற்றவங்க நினைப்போம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்க கூட உங்களுடைய மகனுக்கோ மகளுக்காகவோ வேண்டி இந்த எளிமையான வழிபாட்டை பண்ணாலே போதும். நிச்சயமாக கணவன் மனைவி ஒற்றுமையானது நிச்சயம் அதிகரிக்குங்கிறது தான் இந்த ஒரு வழிபாடுடைய ஒரு தத்துவமே. இப்படி பூஜை முடித்ததுக்கு அப்புறமேட்டு முருகப்பெருமானுக்கு அந்த படையல் போட்ட அந்த இலையில், அதாவது ஒரே இலை, அந்த இலையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்படி செய்வதன் மூலமாக குடும்பத்துக்குள்ளே நல்லபடியாக ஒரு ஒற்றுமை பெருகும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும், மகிழ்ச்சியானது நமக்கு நிறைஞ்சிருக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திருக்கல்யாண நாளை யாருமே தவறவிடாதீங்க. இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் போயிட்டுருக்கோம், நாங்கள் எங்களால் வந்து பெரிய அளவில் பதார்த்தங்கள்லாம் செய்ய முடியல, சாமிக்கு இது மாதிரி எதுவும் படைக்க முடியாதவங்க சின்னதாக ஒரு சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு ஒரு டம்ளரில் நீங்கள் பால் வச்சா கூட போதுங்க. நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். நாளைய தினம் நம்ம என்ன பொருள் தானம் கொடுக்கலான்னா, கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கோவிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்கள் தானமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கடலை மிட்டாய் கொடுக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது இனிப்பு பதார்த்தங்கள். அப்படி நம்ம இனிப்பு தானம் பண்ணுறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக ஒரு இனிக்கும், நமக்கு ரொம்ப சந்தோஷம் வருங்கிறது தான் ஒரு ஐதீகம். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை யாருமே எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீங்க. நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய இந்த பதிவானது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா அப்படிங்கிற வார்த்தையை மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயமாக முருகனுடைய அருளால் நம்ம என்ன நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடன்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.